திறந்த வாசல். ஒரு வாசல் திறக்கப்படுது, நன்மையின் வாசல் திறக்கப்படுது, ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படுது, எழுப்புதலின் வாசல் திறக்கப்படுது. ஆமா 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 ஆமா, அல்லேலூயா. ஆமா ஆமா, ஏலி உண்டாக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படி வாசல் திறக்கப்பட போகிறது. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம். யாரு சொல்றாங்கிறது முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ரோட்ல போற எனக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் தேவை. ரோட்ல காகிதம் முறுக்கிட்டு இருக்கிறார் ஒரு தாத்தா. அவர் சொல்றாரு, நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். அந்த வார்த்தையை நான் நம்புவேனா? அல்லது நான் மயிலாடுதுறை எம்பி என்னை பார்த்து, பிரதர் உங்களுக்கு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், எங்க ஆபீஸ்ல வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை நான் நம்புவேனா? யாருடைய வார்த்தையை நம்புவேன்? மயிலாடுதுறை எம்பியினுடைய வார்த்தையை. ஏன்? அவருடைய பொசிஷன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் வம்சம், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற நான் சொல்லுகிறேன், என் சபையே உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்.